மிஸ்டு கால் கொடுத்தாலே பாஜக சேரலாம் அப்படின்னு விளம்பரம்லாம் பண்ணாங்க. ஆனால் பாசிஸ்டுகள் கடைசியில் தங்களுடைய சொந்த காலில் நிற்க முடியாமல் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு காலையும் நிதிஷ்குமாருடைய காலையும் பிடிச்சிக்கிட்டு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த புத்தகத்தில் பத்திரிகையாளர் திரு ஏஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அதாவது பாஜகவோடு கூட்டணி வச்சு ஆதரிச்சு பல்வேறு கட்சிகளுடைய நிலைமை இன்னைக்கு என்னென்ன ஆயிருக்கு அப்படின்னு திறனாய்வு செஞ்சிருக்கிறார். மகாராஷ்டிராவில் சிவசேனா காணப்போச்சு. காஷ்மீரில் மக்கள் மாநாட்டு கட்சி எங்க இருக்குன்னே தெரியல. ஒடிசாவில் பிஜு ஜனதாதளம். இப்படி பல்வேறு கட்சிகளை பாஜக காலி பண்ணியிருக்கு. ஆனால் அந்த பாஜக காலி பண்ண லிஸ்ட்ல முதல் இடம் நிற்கிற கட்சி எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எது? இப்படிப்பட்ட ஒரு பாற்பட்ட நிலைக்கு நம்முடைய எதிர்கட்சி தள்ளப்பட்டிருக்கு. அவங்க மீண்டு வரணும் என்பதுதான் என்னை போன்றவருடைய ஆசை. சங்கிங்கெல்லாம் எப்ப பார்த்தாலும் எங்க மோடியை பார்த்து அமெரிக்காவே பயப்படுது, எங்க மோடி பேசினார்னா ஐரோப்பாவே நடுங்குது, எங்க மோடியை பார்த்து அண்டார்டிகா உருகி போயிடுச்சு, இப்படிலாம் ஊட்டுவாங்க. ஆனா இப்போ ஆந்திராவில் போய் கேட்டு பாருங்களேன், மோடி யாரை பார்த்து பயப்படுவாருன்னு. ஆந்திர மாநிலம் முழுக்க சொல்லுவாங்க, எங்க சந்திரபாபு நாயுடு பார்த்து தான் மோடியை பயப்படுவார் அப்படின்னு. இனிமே மோடியுடைய பிம்பத்தை பீகார் மக்கள் கூட நம்ப மாட்டாங்க. இந்திய வரலாற்றிலேயே ஒரு பிரதமரே பிரச்சார காலத்தில் மத ரீதியான வெறுப்பு பேச்சுகளை பேசியது இந்திய வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை. ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாரா தொகுதி பிரச்சாரத்தில் இஸ்லாமியர்களை குறி வச்சு தாக்கி பேசினார் திரு மோடி அவர்கள். அந்த தொகுதியில் பாஜக வேட்பாளர் படுதோல்வி அடைஞ்சார். தேர்தலுக்கான முக்கிய யுக்தியா அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினாங்க. ராமருக்கு அவர் தான் பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி காட்டிக்கிட்டாங்க. ஆனால் அயோத்தியை உள்ளடக்கிய அந்த ஃபைசாபாத் தொகுதியில் மக்கள் பாஜகவை புறக்கணிச்சாங்க. பிரதமரே ரொம்ப நம்பின வாரணாசியில் அவரால் ரொம்ப குறைஞ்ச மார்ஜினில் தான் ஜெயிக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லை, போகிற இடம்லாம் இந்தியா முழுக்க, தமிழ்நாட்டுக்கு மட்டுமே தெரிஞ்ச உதயநிதியை இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்தது பிரதமர் திரு மோடி அவர்கள் தான். ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், அப்படி எல்லா இடத்துலையும் இந்த உதயநிதி கொண்டு போய் சேர்த்த பெருமை திரு மோடி அவர்களுக்கு உண்டு. ஆனாலும் வடநாட்டு மக்கள் பிரதமருடைய வடைகளுக்கு மயங்கலை. வட இந்தியா முழுவதும் இந்த முறை மதவாதத்திற்கும் வெறுப்புக்கும் எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க மக்கள். தென்னிந்தியா, குறிப்பா தமிழ்நாடு எப்பொழுதுமே அப்படிதான் வாக்களிச்சுட்டு வருது. அதனாலதான் பாஜகவால் தமிழ்நாட்டில் கால ஊன முடியல. இந்த முறை தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிதி உரிமை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து வருகின்றது. நாம ₹1 கொடுத்தா வரியா கட்டினா நமக்கு வெறும் 28 பைசா தான் திருப்பி தராங்கன்னு நான் எல்லா கூட்டத்திலையும் பேசினேன். திரு மோடி அவர்களை மிஸ்டர் 28 பைசான்னு கூப்பிட்டே பேசினேன். நிதி உரிமையை பாஜக அரசு பறிக்குது அப்படிங்கிற உணர்வு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கல்விக்கான நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி NEP நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணுன்றாங்க. NEP பாலிசி நீங்க ஒத்துக்கிட்டாதான் கல்விக்கான தொகையை கொடுப்போன்றாங்க. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் ஃபேஸ் 2 நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் 1 பைசா கொடுக்கல. முதலமைச்சர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா அதுக்காக முதலமைச்சர் பணியை நிப்பாட்டியாருன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அது மக்களுக்கு தேவையான பணி. மத்திய அரசு, ஒன்றிய அரசு பணம் கொடுக்குதோ இல்லையோ பணி நடக்கும்னு தொடர்ந்து வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் பாஜகவால் ஒரு இடத்துல கூட வராதற்கு காரணம் மக்கள் அவங்க மேல வச்சிருக்க கூட அந்த கோபம் தான். தமிழ்நாடு எப்பொழுதுமே பாஜகவை ஏற்காது. அதைத்தான் இந்த தேர்தல் முடிவும் காட்டுகின்றது. பாஜகவுடைய அதிகார பலம், பணபலம், மீடியா பலம், ஃபேக் நியூஸ் ஃபேக்டரி என எல்லாவற்றையும் தமிழ்நாட்டில் பயன்படுத்தி பார்த்தாங்க. தமிழ்நாட்டில் புயலே அடித்தாலும் வெள்ளமே வந்தாலும் எட்டி பார்க்காத திரு மோடி அவர்கள் தேர்தல் அறிவிச்ச உடனே அந்த 2-3 மாசத்துல மட்டும் 8 முறை தமிழ்நாட்டுக்கு மீண்டும் மீண்டும் வந்தார். மோடி மட்டும் தனியா வரல, பாஜகவுடைய அனைத்து தேசிய தலைவர்கள், ஒன்றிய அமைச்சர்கள் என அத்தனை பேரும் வந்தாங்க. கடைசி கட்ட தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சும் யாரும் எந்த வகையிலும் பிரச்சாரம் செய்யக்கூடாதுங்கிற தேர்தல் விதிமுறை. ஆனால் மோடி என்ன பண்ணாரு, இங்க வந்து கன்னியாகுமரிக்கு வந்து தியானம் பண்றேன்னு போட்டோ ஷூட் நடத்திட்டு இருந்தார். சினிமாவில் கூட அத்தனை கேமரா வச்சு ஷூட் பண்ண மாட்டாங்க.
கிட்டத்தட்ட 9 ஆங்கிள் ஷூட் பண்ணாங்க. ஆனால் சங்கிகள் எதிர்பார்த்த அளவுக்கு வடநாட்டு மக்கள் ஏமாறல, தமிழ்நாட்டிலையும் அவங்களுடைய டிராமா எடுபடலை. தமிழ்நாட்டில் ரோட் ஷோ நடத்தின பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் நடு ரோட்ல விட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா 40க்கும் 40 தொகுதியிலும் திமுக கூட்டணிக்கே வாக்களிச்சு ஒரு கிளீன் ஸ்வீப் விக்டரியை கொடுத்தாங்க. மக்கள் கொடுத்த தெளிவான தீர்ப்பின் காரணமாகத்தான் இன்னைக்கு இந்தியாவில் மாநிலங்கள் உயிரோடு இருக்கின்றன. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் அப்படியே இருக்கின்றது. அதற்கு மாறாக மோடி நினைச்சது போல தேர்தல் முடிவு வந்திருந்தா மாநிலங்களை எல்லாம் ஒரு முனிசிபாலிட்டி ஆக்கி இருப்பாங்க. இந்த கொடுமை எல்லாம் தடுக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு 2024 மக்களவை தேர்தல் முடிவுகள் தான் மிக மிக முக்கியமான காரணம். இந்தியாவை காக்கின்ற பணியில நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே முன்வரிசையில் நிற்கும். இந்த முறை எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு ஒரு பொய்யை சொன்னாங்க. அதாவது திமுகவுக்கு போன தேர்தலை விட வாக்கு சதவீதம் குறைஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு பெம்பத்தை கட்டினாங்க. திமுகவுடைய வாக்கு சதவீதம் குறைந்ததற்கான காரணங்களை சகோதரர் சுகுணா திவாகர் அவர்கள் இந்த புத்தகத்தில் மிக தெளிவாக அழகாக எழுதியிருக்கிறார். கடந்த மக்களவை தேர்தலில் திமுக கழகம் போட்டியிட்டது 24 தொகுதிகளில். ஆனால் இந்த முறை கழகம் போட்டியிட்டது 22 தொகுதிகளில். அது மட்டுமல்ல, வெற்றி வாய்ப்பு அதிகமுள்ள தொகுதிகளை கூட்டணிக்கு கொடுத்துட்டு எங்க சவாலா இருக்குமோ, எங்க நாம போட்டி போட்டாதான் வெற்றி பெற முடியும் அப்படின்றத அறிஞ்சு கஷ்டமான இடங்கள்ல நம்ம போட்டி போடுவோம் அப்படின்னு எங்களுடைய தலைவர் அவர்கள் சவாலான தொகுதிகளை கழகம் எடுத்துக்கொண்டது. எதிராளிகளுடைய வீழ்ச்சியையும் தோழமை கட்சியுடைய வெற்றியையும் உறுதி செய்யும் வகையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்படி இடங்களை ஒதுக்கி கொடுத்தாங்க. இதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய தேர்தல் வியூகம், சாதுரியம். இதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் திமுகவுடைய வாக்கு சதவீதத்தை நாம் அணுக வேண்டும். யார் என்ன சொன்னாலும் கழகத்துடைய வலிமை பெருகிக் கொண்டே போகிறது என்பதுதான் உண்மை. எங்கள் முதலமைச்சர் உருவாக்கியுள்ள கூட்டணி வெற்றி கூட்டணி. 2026 இந்த கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும். அதற்கு ஜனநாயக சக்திகளாகிய நீங்களும் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.